सहज ही अपनी ओर हम चले वतन की ओर. ஓம் சாந்தி. 23/1/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு நுண்ணிய நிலைதான் மகான் நிலையாகும். இந்திரபிரஸ்தின் இந்திர சபை என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்திரன் என்றால் எப்பொழுதும் ஞானமழை பொழிபவர், முட்கள் நிறைந்த காட்டில் பசுமையை கொண்டு வருபவர். அந்த மாதிரியான இந்திர சபை இதைத்தான் பரிகளின் சபை, அதாவது எப்பொழுதும் பறக்கக்கூடியவர்களின் சபை என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பரிகளின் இறக்கை மிகவும் பிரசித்தியானது. இந்திரபிரஸ்தில் பரிகளை தவிர வேறு யாரும் வசிக்க முடியாது. யார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளாமல் உடல் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்கள். அப்படி தேக அபிமானம் உள்ளவர் இந்திரபிரஸ்தில் வசிக்க முடியாது. இந்திரபிரஸ்தின் வசிப்பவர்களுக்கு தேக அபிமானத்தில் இருக்கும் மனிதர்களின் துர்நாற்றம் உடனே அனுபவமாகிவிடும். அந்த மாதிரி இந்திரபிரஸ்தின் வாசியாக மனிதர்களின் துர்நாற்றம், அதாவது தேகத்தின் துர்நாற்றத்திலிருந்தும் தூரமாக இருப்பவராக தன்னை இந்திர சபையின் பரிகள் என்று நினைக்கிறீர்களா? ஞானம் மற்றும் யோகாவின் இறக்கைகள் உறுதியாக இருக்கின்றனவா? ஒருவேளை இறக்கை உறுதியாக இல்லை என்றால் பறக்க விரும்பினாலும் கூட அடிக்கடி கீழே விழுந்து விடுவார்கள். தேக அபிமானம் மற்றும் தேகத்தின் பழைய உலகம், பழைய சம்பந்தங்களிலிருந்து எப்பொழுதும் மேலே பறந்து கொண்டே இருக்கிறீர்களா? அதாவது இதை விட்டு விலகிய உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கிறீர்களா? கொஞ்சமாவது தேக அபிமானம், அதாவது மனிதத்தன்மையின் துர்நாற்றம் இல்லையே. தேக அபிமானம் உள்ளவர் இந்திரபிரஸ்தவாசியாக ஆக முடியாது. தேக அபிமானம் மிகவும் மோசமான துர்நாற்றம் என்று அப்படி அனுபவமாகிறதா? எப்படி துர்நாற்றத்திலிருந்து விலகி விடுவார்கள் மற்றும் அதை அகற்றுவதற்காக ஏதாவது வழியை பயன்படுத்துவார்கள். அதேபோல் தேக அபிமானத்தை அகற்றுவதற்கான சாதனத்தை உபயோகிக்கிறீர்களா? இது சாதாரண சபை இல்லை, இது தெய்வீக சபை, ஃபரிஷ்தாக்களின் சபையாகும். தன்னை ஃபரிஷ்தா என்று அனுபவம் செய்கிறீர்களா? ஒரு நொடியில் இந்த உடலின் உலகத்திலிருந்து விலகி தன்னுடைய உண்மையான நிலையில் நிலைத்திருக்க முடியுமா? இந்த ட்ரில் செய்ய தெரியுமா? எப்பொழுது விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அந்த மாதிரியான நிலை இருக்க முடியுமா? இன்று அமிர்த வேளையில் பாப்தாதா குழந்தைகளின் ட்ரில்லை பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் என்ன பார்த்தார்? ட்ரில் செய்வதற்காக நேரத்தின் விசில் ஊதியவுடன் வருபவர்கள் வரிசை கிரமமாக வந்து கொண்டிருந்தார்கள். வந்து சேருபவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் 3 விதமான குழந்தைகளை பார்த்தோம். ஒன்று நேரத்தை கழிப்பவர்கள், இரண்டாவது நியமத்தை கடைபிடிப்பவர், மூன்றாவது அன்பை பெறுபவர்கள் மற்றும் கொடுப்பவர்கள். ஒவ்வொருவர்களின் தோற்றம் அவரவர்களுடையதாக இருந்தது. புத்தியை மேலே கொண்டு செல்பவர்கள் தந்தைக்கு சமமானவராகி தந்தையுடன் சந்திப்பவர்கள் குறைவாக இருந்தார்கள். ஆன்மீக ட்ரில் செய்பவர்கள் ட்ரில் செய்ய விரும்பினார்கள், ஆனால் செய்ய முடியாமல் இருந்தார்கள். காரணம் என்னவாக இருக்கும்? எப்படி இன்றைய நாட்களில் உடல் பயிற்சி செய்வதற்கும் கூட மெல்லியவராக இருக்கும் நிலை தேவையாக இருக்கிறது. பருமனாக இருக்கக்கூடாது. பருமனாக இருப்பதும் சுமையாக இருக்கும். அதேபோல் ஆன்மீக ட்ரில்லிலும் கூட அப்படி விதவிதமான சுமை உள்ளவர்கள், அதாவது பருமனான புத்தி உள்ளவர்கள் பலவிதமானவர்கள் இருந்தார்கள்.
எப்படி பருமனான உடல் கூட வகை வகையாக இருக்கும், அதேபோல் ஆத்மாக்களின் சுமை நிறைந்த தோற்றமும் வகை வகையாக இருந்தது. ஒருவேளை ஆன்மீக கேமரா மூலமாக போட்டோ எடுத்தோம் அல்லது கண்ணாடி மாளிகையில் இந்த விதவிதமான தோற்றத்தை பார்த்தீர்கள் என்றால் மிகுந்த சிரிப்பு வரும். எப்படி உங்களுடைய உலகத்தில் வகை வகையான போஸ்கள் அடங்கிய மிகவும் நகைச்சுவை நிறைந்த காட்சிகளாக நாடகத்தில் காண்பிக்கிறார்கள், அதேபோல் அங்கேயும் அதிகமாக சிரிப்பார்கள் இல்லையா? சிரிப்பூட்டும் காட்சிகளை பார்ப்பீர்களா? அந்த மாதிரியும் அதிகமானவர்கள் இருந்தார்கள். பருமனான நிலை காரணமாக தன்னை வளைக்க விரும்பினாலும் வளைக்க முடியாமல் இருந்தார்கள். மேலே செல்வதற்கு பதிலாக அடிக்கடி கீழே வந்து விடுவார்கள். விதைரூப நிலையை அனுபவம் செய்வதற்கு பதிலாக விஸ்தாரம் என்ற மரத்தின், அதாவது அநேக எண்ணங்களின் மரத்தில் குழப்பமடைந்து விடுகிறார்கள். பருமனான புத்தி உள்ளவர்களின் போஸை கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆன்மீக உரையாடல் செய்ய அமருகிறார்கள். ஆனால் ஆன்மீக உரையாடலுக்கு பதிலாக தன்னுடைய மற்றும் பிற ஆத்மாக்களின் புகார்களின் முழு ஃபைலையும், அதாவது கோப்பையும் திறந்து அமர்ந்து விடுகிறார்கள். முன்னேறும் கலையின் அனுபவம் செய்வதற்காக அமருகிறார்கள். ஆனால் பாப்தாதாவிற்கு சாக்குப்போக்கின் கலைகளை அதிகமாக காண்பிக்கிறார்கள். பாப்தாதாவின் எதிரில் சுமையை இறக்கி வைக்க வருகிறார்கள். ஆனால் சுமையை இறக்குவதற்கு பதிலாக தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால் அநேக விதமான அலட்சியம் செய்யும் நிலையின் சுமையை தன்மேல் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி அநேக விதமான சுமையுள்ள மிகவும் சுமையான ஆத்மாக்களின் காட்சிகளை பார்த்தோம். நியமத்தை கடைபிடிக்கும் ஆத்மாக்களின் காட்சியும் மிகவும் சிரிப்பிற்குரியதாக இருக்கிறது. அது என்ன என்று தெரியுமா? தந்தையின் எதிரில் மகிமை செய்வதற்கு பதிலாக, தந்தை மூலமாக அனைத்து சக்திகளை பிராப்தி செய்வதற்கு பதிலாக தூக்கத்தின் போதையின் பிராப்தி அதிகமாக கவருகிறது. பாதி போதையும் இருக்கிறது. நேரத்தின் முடிவுக்கான காத்திருத்தல் இருக்கிறது. தந்தையோடு முழு ஈடுபாட்டிற்கு பதிலாக அரை தூக்கத்தின் போதையின் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. இவை அனைத்தின் காரணம் என்ன? ஆத்மாவின் சுமையான நிலை, அதாவது பருமன். எப்படி இன்றைய நாட்களில் டாக்டர்கள் பருமனை குறைக்கச் சொல்கிறார்கள், எடையை குறைக்கச் செய்கிறார்கள், மெல்லியவர்களாக ஆக்குகிறார்கள். அதேபோல் பிராமணர்களுக்கும் ஆத்மா மேல் என்ன எடை மற்றும் சுமை இருக்கிறதோ, அதாவது பருமனான புத்தி இருக்கிறதோ, அந்த சுமையை அகற்றி நுண்ணிய புத்தியாக ஆக்குங்கள். தற்சமயம் இந்த விசேஷ பரிவர்த்தனை தான் தேவை. அப்பொழுதுதான் இந்திரபிரஸ்தின் பரிகளாக ஆவீர்கள். பருமனை குறைப்பதற்கான உயர்ந்த சாதனம் எது? உணவு விஷயத்தில் பத்தியம் மற்றும் உடற்பயிற்சி. பத்தியத்திலும் கூட அளவு நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதேபோல் இங்கேயும் புத்தி மூலமாக அடிக்கடி அஷரீரி நிலையின் பயிற்சி செய்யுங்கள். மேலும் புத்திக்கான உணவு எண்ணமாகும். அதில் பத்தியம் வையுங்கள். எந்த நேரம் எந்த எண்ணம் என்ற உணவை ஸ்வீகாரம் செய்ய வேண்டுமோ அந்த நேரம் அதையே ஸ்வீகாரம் செய்யுங்கள். வீணான எண்ணம் என்ற அதிகப்படியான உணவு இருக்க வேண்டாம். அப்படி வீணான எண்ணங்களின் உணவின் பத்தியம் இருக்கட்டும். பத்தியத்தை கடைபிடிப்பதற்காக சுய கட்டுப்பாடு வேண்டும். இல்லையென்றால் பத்தியத்தை முழுமையான ரூபத்தில் கடைபிடிக்க முடியாது. சுய கட்டுப்பாடு என்றால் எந்த நேரம் எப்படி விரும்புகிறீர்களோ அங்கே புத்தி ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நுண்ணிய புத்தி உடையவராக ஆவீர்கள். நுண்ணியம்தான் மகான் நிலையாகும். எப்படி உடலை பொறுத்தவரை மெல்லியதாக இருப்பதுதான் பர்சனாலிட்டி, அதேபோல் புத்தியின் நுண்ணிய தன்மை மற்றும் ஆத்மாவின் மெல்லிய, அதாவது லேசான நிலை பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி ஆகும். அப்படியானால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அநேக விதமான பருமனை அகற்றுங்கள். பருமனின் விஸ்தாரத்தை பின்பு கூறுவோம். சுமையின் அநேக விதங்களின் விஸ்தாரத்தையும் பிறகு கூறுவோம். அப்படி இன்றைய பயிற்சிக்கான செய்தியாக என்ன இருந்தது? சுமையின் பருமன். இதை அகற்றுவதற்காகவே லட்சியம் வைத்து தன்னை ஃபரிஷ்தா, அதாவது
மெல்லிய லேசானவராக ஆக்குங்கள். நல்லது. அப்படிப்பட்ட இந்திரபிரஸ்தத்தின் பரிகளுக்கு நொடியில் இந்த உலகை விட்டு விலகி பரலோகவாசியாக ஆகக்கூடிய எப்பொழுதும் தந்தைக்கு சமமானவராகி தந்தையோடு சந்திப்பை செய்யக்கூடிய நுண்ணிய புத்தியுடைய, அதாவது மகான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் இந்த நேரம் மேலே, அடுத்த நேரம் கீழே என்று இந்த அளவு எக்ஸசைஸ் செய்வதற்கான பயிற்சி இருக்கிறதா? யாருக்கு பயிற்சி இருப்பதில்லையோ அவர்களுக்கு கடினமாகத்தான் செய்ய முடியும். ஆன்மீக எக்ஸசைஸ் செய்வதற்கான அனுபவிகளாக இருக்கிறீர்களா? ஒரு நொடியில் விதைரூப நிலையில் நிலைத்து விடுங்கள் என்று இப்பொழுது டைரக்ஷன் கிடைக்கிறது. எப்படி டைரக்ஷன் கொடுத்தவுடன் ஒரு நொடியில் செய்கிறார்கள் இல்லையா? அதே போலவே உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையில் நிலைத்து விடுங்கள் என்று டைரக்ஷன் கிடைத்தால் நிலைத்திருக்க முடியுமா அல்லது நேரம் எடுக்குமா? ஒருவேளை ஆசிரியர் கையை உயரே தூக்குங்கள் என்று கூறுகிறார். மேலும் கையை உயரே தூக்கவில்லை என்றால் ஆசிரியர் என்ன கூறுவார்? வரிசையிலிருந்து வெளியே வந்துவிடு என்றுதான் கூறுவார். வரிசையிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள்தான் இல்லையா? அப்படி இங்கேயும் வெளியேற்ற வேண்டியதில்லை. ஆனால் தானாகவே தீவிர முயற்சியாளரின் வரிசையிலிருந்து வெளிவந்து விடுகிறார்கள். முயற்சி செய்பவர்களின் வரிசையில் வந்து விடுவார்கள். ஒருவேளை மேடையில் நல்ல உடற்பயிற்சியை காண்பிக்க வேண்டும் என்றால் திறமை நிறைந்த குரூப்பாக எது இருக்குமோ அதுதான் மேடையில் வரும் அல்லவா? இதற்காக ஃபர்ஸ்ட் பிரைஸ், முதல் பரிசு வெற்றியடையக்கூடிய குரூப் தேவையாக இருக்கிறது. அப்படி ஃபர்ஸ்ட் என்றால் ஃபாஸ்ட், வேகமாக முயற்சியாளர். ஒருவேளை ஃபாஸ்ட் முயற்சியாளர் இல்லை என்றால் ஃபர்ஸ்ட் இல்லை, இரண்டாம் குரூப்பாக ஆகிவிட்டது. யார் பருமனாக இருப்பாரோ அவரால் வேகமாக செல்ல முடியாது. எந்தவிதமான சுமையோ பருமனோ இருக்க வேண்டாம். நிரந்தர யோகா செய்ய முடியவில்லை என்றால் இதற்கான அர்த்தம் சுமை, பருமன் இருக்கிறது என்பதாகும். சுமை கீழே கொண்டு வந்துவிடும். கீழே கொண்டு வருவதே சுமை இருக்கிறது என்று நிரூபிக்கிறது. தேக உணர்வு கீழே கொண்டு வருகிறது. எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவருடைய நிவாசஸ்தானமும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது, அவருடைய காரியம் மற்றும் குணம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்றால் உங்கள் அனைவரின் வசிக்கும் இடம், குணம் மற்றும் காரியம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததுதான் இல்லையா? தந்தைக்கு சமமானவர்கள் தான் இல்லையா? உயர்ந்த நிவாசஸ்தானத்தைச் சேர்ந்தவர், உயர்ந்த குணம் மற்றும் காரியம் செய்பவர் கீழே எப்படி வர முடியும்? வரக்கூடாது. ஆனால் வந்து விடுகிறார்கள். அப்படியானால் அவரை முதலாவது முயற்சியாளர் என்று கூறுவோமா அல்லது இரண்டாவதா? லட்சியமோ ஃபர்ஸ்ட் கிளாஸிற்கானது, ஆனால் லட்சணம் இரண்டாவதினுடையது. அப்படியானால் இது எப்படி முடியும்? அமர வேண்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸில், ஆனால் டிக்கெட் எடுத்திருக்கிறார் செகண்ட் கிளாஸிற்கு. பிறகு எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸில் அமர முடியும்? மாதர்களும் கன்னிகைகளுமோ விசேஷமான அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் இவர்கள் மிகவும் ஏழைகள். தந்தையையோ ஏழை பங்காளன் என்று மகிமை செய்யப்பட்டிருக்கிறது. செல்வந்தர்களுக்கானவர் இல்லை. அப்படி ஏழை விரைவில் பதவியை அடைய முடியும், செல்வந்தர் அடைய முடியாது. அதிர்ஷ்டம் நிறைந்தவர் ஏழைதான். அப்படி குமாரிகளும் மாதர்களும் அதிர்ஷ்டசாலிகள். இவர்கள் சங்கம யுகத்தில் குமாரியாகவும் மாதாவாகவும் ஆகியிருக்கிறார்கள். சரித்திரத்திலும் கோபி வல்லபருடன் கோபிகைகளைத்தான் மகிமை செய்யப்பட்டிருக்கிறது. கோபர்களுக்கு குறைவாகவே இருக்கிறது. அப்படி கோபி உடலில் இருக்கிறீர்கள் என்றால் அதிர்ஷ்டசாலிகள்தான். சங்கம யுகத்தில் முதலில் பெண்கள் என்பது தந்தையின் கோஷமாகும். சுயம் பிரம்மா பாபாவும் மாதர்களிடம் சமர்ப்பணம் செய்தார். பிரம்மா பாபாவிற்கும் மாதா குரு என்று கூறியிருந்தோம் இல்லையா? அப்படி இந்த அளவு அதிர்ஷ்டம் நிறைந்தவர் நீங்கள். இந்த அளவு தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தெரிந்திருக்கிறீர்களா மற்றும் ஏற்று நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒன்று தெரிந்து கொள்வது, இன்னொன்று ஏற்றுக்கொள்வது மற்றும் நடப்பது. மாதர்களின் பதவியும் குறைந்தது அல்ல. நீங்கள் அந்த மாதிரியான தாய்மார்கள். யாருக்கு சிவபாபாவுடன் பங்கிருக்கிறதோ அப்படிப்பட்ட தாய்மார்கள். இந்த அளவு போதை இருக்கிறதா?
இந்த அளவு குஷி இருக்கிறதா? இந்த நிலையில் இருந்தீர்கள் என்றால் குஷியில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். பரிசுகள் எப்பொழுதும் பரிகள் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி நீங்களும் அந்த மாதிரி சங்கமயுகத்தின் பரிகள். யார் தந்தையுடன் அவ்வியக்த வதனம் மற்றும் மூல வதனத்தில் பறந்து கொண்டே இருக்கிறீர்கள். பறப்பது என்றால் தியானத்தில் செல்வது அல்ல, ஆனால் புத்தி என்ற விமானத்தினால் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருங்கள். புத்தி என்ற விமானம் மிக பெரியது. புத்தி மூலமாக எப்பொழுது விரும்புகிறீர்களோ, எங்கே செல்ல விரும்புகிறீர்களோ அங்கே சென்றடைந்து விடுங்கள். பருமனான புத்தியால் செல்ல முடியாது, ஆனால் நுட்பமான புத்தி மூலமாக செல்ல முடியும். அப்படியானால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? முற்றிலும் இந்த உலகத்தின் பற்றுதலிலிருந்து விலகிய நிலையில் இருக்க வேண்டும். அதே மாதிரியான முயற்சிதான் இருக்கிறது இல்லையா? இந்த உலகத்தில் என்னதான் இருக்கிறது? சாரமற்ற உலகத்தில் நமக்கு என்ன வேலை இருக்கிறது? அப்படியானால் பின்பு ஏன் செல்கிறீர்கள்? எங்கே நமக்கு ஒரு வேலையும் இல்லையோ அங்கு செல்வது இருக்குமா என்ன? எனவே இப்பொழுது புத்தி மூலமாக செல்வதை முடிவு கட்டுங்கள். எப்பொழுது பிராப்தி எதுவும் இல்லை, எந்த லாபமும் இல்லை என்றால் ஏன் புத்தி செல்கிறது? நேரம் வீணாகும் இல்லையா? பிறகு திருப்பி வர வேண்டியதாக இருக்கும். திருப்பி வருவதிலும் நேரம் மற்றும் சக்தி வீணாகும். ஏன் வீணாக்குகிறீர்கள்? இப்பொழுதோ 21 பிறப்புகளுக்காக மிக குறைந்த நேரத்தில் சேமிக்க வேண்டும். அப்படியானால் கிடைத்திருக்கும் இந்த கொஞ்ச நேரத்தையும் வீணாக்க வேண்டுமா என்ன? ஒரு வினாடி வீணாக்குவது என்றால் ஒரு ஜென்மத்தின் பிராப்தியை வீணாக்குவது. இந்த அளவு மகத்துவம் சங்கமயுக நேரத்திற்கு இருக்கிறது. நல்லது. எப்பொழுதும் குஷியிலோ இருக்கிறீர்கள்தான் இல்லையா? எப்பொழுதாவது அழுவதோ இல்லையே? ஒன்று கண்களால் நீர் வடிப்பது மற்றும் இன்னொன்று மனதால் நீர் வடிப்பது. அப்படி மனதின் நீரும் வரக்கூடாது. மனதில் துக்க உணர்வுகள் வருவது என்றால் மனதில் நீர் வடிப்பது ஆகும். 2 விதமான நீரையும் வடிக்கக்கூடாது. அழுவதிலிருந்து விடுபட வேண்டும். இப்பொழுது யார் அழுகிறார்களோ அவர்கள் இழக்கிறார்கள். யார் சிரிக்கிறார்களோ அவர்கள் அடைகிறார்கள். எனவே ஒரு பொழுதும் தவறாக கூட துக்கமான உலகத்தை பார்க்கக்கூடாது. அனுபவிகள் எப்பொழுதாவது ஏமாற்றம் அடைவார்களா என்ன? ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள் என்றால் பின்பு ஏமாற்றம் அடைவாரா? பிறகு துக்கமான உலகத்தில் ஏன் செல்கிறீர்கள்? ஒரு முறை குழியில் விழுந்தவர் இன்னொரு முறை விழுவாரா என்ன? இந்த குழியோ முற்றிலும் கொடூரமான நரகமாகும். இதில் விழுவதற்கான எண்ணமோ கனவில் கூட வரக்கூடாது. அப்படி தாய்மார்கள் பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர்கள். தந்தையோ அதே உயர்ந்த பார்வையில் பார்க்கிறார். சௌபாகியசாலியாக அல்ல, பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக பார்க்கிறார். சௌபாகியசாலியாவதோ சாதாரண விஷயமாகும். ஆனால் பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆக வேண்டும். எப்பொழுதும் குஷியாக இருங்கள். தந்தையின் பொக்கிஷங்களை நினைவு செய்து கொண்டே எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருங்கள். இந்த அளவு பொக்கிஷம் முழு கல்பத்தில் எந்த பிறப்பிலும் கிடைக்காது. அப்படியானால் எவ்வளவு குஷியில் பறக்க வேண்டும்? பரிகள் கீழே வருவதில்லை, மேலே பறந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் ஒருவரின் அன்பிலேயே மூழ்கியிருப்பவர்கள்தான் இல்லையா? ஒரு தந்தையை தவிர வேறு எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. தவறுதலாக கூட இன்னொரு பக்கம் புத்தி செல்லக்கூடாது. அனைத்து தொடர்புகளை துண்டித்து ஒருவருடன் தொடர்பை இணைத்து கொள்ள வேண்டும் என்பது தந்தையின் டைரக்ஷன் ஆகும். எப்பொழுதும் மனதிலிருந்து ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஆலாபனை தான் வெளியாகி கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் இடைவிடாது ஜெபிப்பது என்று கூறுவது. ஒருவர் இன்னொருவரை விட முன்னுக்கு செல்ல வேண்டும். யாரை பார்த்தாலும் அவர் நம்பர் 1 என்று தென்பட வேண்டும். அனைவரும் நம்பர் 1 ஆக வேண்டும் என்பதுதான் அனைத்து குழந்தைகளுக்காக தந்தையின் விருப்பமாகும். நம்பர் 1 என்றால் எப்பொழுதும் வெற்றி அடைபவர். வெற்றி ரத்தினங்கள் தோல்வி அடைபவர்களாக இல்லாமல் தோற்கடிப்பவர்களாக இருப்பார்கள். சக்தி என்றால் பாவத்தை வென்றவர். நல்லது. வரதானம்.
பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தி மூலமாக சேவையில் வெற்றியடையக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். யார் பகுத்தறியும் சக்தி மூலமாக தந்தையை, தன்னைத்தானே, நேரத்தை, பிராமண பரிவாரத்தை மற்றும் தன்னுடைய உயர்ந்த காரியத்தை அறிந்து பின்பு என்ன ஆக வேண்டும், மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் செய்கிறார்களோ அவர்கள்தான் சேவை செய்கிறார்கள். காரியம் மற்றும் உறவு நெருக்கத்தில் வந்து எப்பொழுதும் வெற்றியையும் அடைகிறார்கள். எண்ணம், சொல், செயல் மூலமாக அனைத்து விதமான சேவையில் வெற்றி மூர்த்தி ஆவதற்கான ஆதாரம் பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தியாகும். ஸ்லோகன்: ஞானம் யோகத்தின் லைட் மைட் மூலம் சம்பன்னமானீர்கள் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையையும் ஒரு நொடியில் கடந்து விடுவீர்கள். நல்லது. ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।